ஓம் நமோ நாராயணாய நமக. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆலய அற்புதம் யூடியூப் சேனல்ல கொங்கு நாட்டின் ஸ்ரீரங்கம்னு சொல்லப்படுற கோவையில் இடிகரை பள்ளிகொண்ட ரங்கநாதர் திருக்கோவிலுக்கு போலாமாங்க. முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான முதல்ல தரிசனம் செய்யறதுக்காக இந்த கோவிலோட முன்புறத்துல பட்டி விநாயகருக்கு அழகா ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் விநாயக பெருமான தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த கோவிலோட முகப்புல இருபுறமும் ஸ்ரீமன் நாராயணரோட 10 அவதாரங்களும் சுதை சிற்பங்களா வடிக்கப்பட்டிருக்கு. இதற்கு நடுவுல ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா பள்ளிகொண்ட ரங்கநாத பெருமாள் காட்சி தராரு. இந்த கோவில் சுமார் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்களோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. திருவரங்கத்தில் எப்படி காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிட ஆற்றுக்கும் நடுவில் கோவில் அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி இங்கேயும் ஆதி காலத்தில் கபிலா நதி கௌசிகா நதிங்கிற 2 நதிகளுக்கு நடுவில் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் இரு கரைகளுக்கு நடுவில் அமைஞ்சதுனால இருகரைன்னு அழைக்கப்பட்டு காலப்போக்கில் இடிகரைன்னு மருவி இருக்கு. வாங்க இப்ப கோவிலுக்குள்ள போலாம். கோவிலுக்குள்ள நுழைஞ்சதும் பலிபீடமும் கொடிமரமும் அமைஞ்சிருக்கு. இடதுபுறத்துல திரும்பின உடனே இந்த கோவிலோட மடப்பள்ளி அமைஞ்சிருக்கு. கோவிலோட பிரகாரத்துல ஆழ்வார்களோட சன்னதி அமைஞ்சிருக்கு. ராமானுஜர் இந்த ஸ்தலத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டிருக்காரு. அவரோட சன்னதியும் இங்க அமைஞ்சிருக்கு. கருடாழ்வாரை வணங்கிட்டு இப்ப ரங்கநாத பெருமானை பார்க்க போலாம் வாங்க. இங்க பள்ளிகொண்ட ரங்கநாத பெருமாள் 3 அடி உயரத்துல சயன கோலத்துல தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரு. மூலஸ்தானத்துக்கு இடப்புறத்துல விஸ்வக்சேனரோட சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்தலத்துல தாயார் ரங்கநாயகிங்கிற திருநாமத்தோட தனி சன்னதியில காட்சி தராங்க. எல்லாரும் ரங்கநாயகி தாயார நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த கோவிலை வலம் வரலாம் வாங்க. கோவிலோட தென்மேற்கு மூலையில சத்தியநாராயணர் சன்னதி அமைஞ்சிருக்கு. எல்லாரும் சத்தியநாராயணரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. பிரகாரத்தோட பின்புறத்துல இருந்து பார்க்கும்போது ஸ்ரீ ரங்கநாதரோட விமானமும் தாயாரோட விமானமும் ராஜகோபுரமும் அற்புதமா காட்சி தருதுங்க.
கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். எல்லாரும் கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. கருடாழ்வார் இறைவனை நோக்கி வணங்குறது அழகா காட்சி தருது. கோவிலோட வடமேற்கு மூலையில காளிங்கி நர்த்தன கிருஷ்ணரும் நாகர்களும் காட்சி தராங்க. இங்க ஆண்டாள் திருநாச்சியார் தனி சன்னதியில பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. வாங்க அப்படியே முன்னாடி போலாம். இங்க ராதாகிருஷ்ணரோட சன்னதி அமைஞ்சிருக்கு. எல்லாரும் ராதாகிருஷ்ணரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. கோவிலோட வடகிழக்கு மூலையில யாகசாலையும் தீர்த்த கிணறும் அமைஞ்சிருக்கு. ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல இறைவனை நோக்கி ஆஞ்சநேயர் சன்னதி அமைஞ்சிருக்கு. எல்லாரும் ஆஞ்சநேய பெருமான நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க.
கோவில் வந்து இடிகரை ஸ்ரீ பள்ளிகொண்ட ரங்கநாதர், ஸ்ரீ பூமி நீலா சமேத பள்ளிகொண்ட ரங்கநாதர். மூலவர் பெயர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பள்ளிகொண்ட ரங்கநாதர். உற்சவர் கஸ்தூரி ரங்கநாதர், ஸ்ரீதேவி பூமிதேவி. இந்த கோவில் இடிகரைன்னு சொல்லிட்டு துடியலூர் அப்படின்னு கோயம்புத்தூரில் துடியலூர் மேட்டுப்பாளையனோடு துடியலூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் உள்ளே வந்தால் மேட்டுப்பாளையம், துடியலூர் டு கோவில்பாளையம் ரூட்டில் இடிகரைன்னு ஒரு இடம், அந்த இடிகரையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் மூலவர் பேர் பள்ளிகொண்ட ரங்கநாதர், உற்சவர் பேர் கஸ்தூரி ரங்கநாதர். இந்த சேவை சாதிக்கிற பெருமாளோட திருநாமமும் பள்ளிகொண்ட ரங்கநாதர். ஸ்ரீரங்கத்தில் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அதே போல் சேவை சாதிக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் தென் திசை இலங்கை நோக்கி விபீஷணனுக்காக சேவை சாதிக்கிறார். ஆனால் இங்கே இடிகரையில் பெருமாள் வந்து பக்தர்களை நோக்கி சேவை பக்தர்களுக்காக சேவை சாதிக்கணும் அப்படின்றதுக்காக பக்தர்களை நோக்கியே சேவை சாதிக்கிறார். ரொம்ப அற்புதமான திருக்கோலம். உற்சவர் கஸ்தூரி ரங்கநாதர், ஸ்ரீதேவி பூமிதேவி. மூலவருக்கு இங்கே வருஷத்தில் ஒரு நாள் தான் திருமஞ்சனம். தை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு திருமஞ்சனம். தை மாதம் புனர்பூசம் ராமரோட நட்சத்திரம். அதாவது புனர்பூச நட்சத்திரங்கிறது ராமரோட நட்சத்திரம். இப்பேற்பட்ட ராமரால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள்னு சொல்லக்கூடியவர் தான் ரங்கநாதர். ஸ்ரீரங்கத்தில் என்ன பெருமைகள் உண்டோ அது அத்தனையும் இந்த இடிகரையிலையும் பெருமைகள் உண்டு. அந்த தை புனர்பூசத்தில் தான் பெருமாளுக்கு திருமஞ்சனம். அதே மாதிரி இந்த கோவில் வந்து பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட கோவில். ஒரு 1400 வருஷம் பழமையான கோவில் சொல்லப்படுறது. உடையவர் ராமானுஜர் இங்கே வந்து இருந்து தரிசனம் பண்ணதாக சொல்லக்கூடிய ஸ்தலம். ஆயில்ய நட்சத்திரக்காராளுக்கு வந்த ஸ்தலம் இது. ஆதிசேஷனோட நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அப்பேற்பட்ட ஆதிசேஷன் மேலே பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிறதுனால ஆயில்ய நட்சத்திரக்காரா ராகு தசகேது தச சர்ப்பதோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கிறவாள்லாம் பள்ளிகொண்ட பெருமாளை தரிசனம் பண்ணால் சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இங்கே இருக்கிற ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமானது. ஆண்டாள் மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசு. ஆண்டாளுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எப்படி தேர் உண்டோ அதே போல் சித்திர மாதம் சித்திர நட்சத்திரத்தனுக்கு பெருமாளுக்கு ரதோற்சவம். ஆண்டாளுக்கு தனித்தேரே உண்டு. இங்கே 10 நாள் பிரம்மோற்சவம் இங்கே. அதே மாதிரி இங்கே இன்னொரு உற்சவரும் இருக்கார், வரதர் சொல்லிட்டு, ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத வரதராஜ பெருமாள். அவர் வந்து யாகசால பேரர்னு சொல்லக்கூடியவர். யாகசாலையில் எழுந்திரக்கூடிய சுவாமி. உற்சவங்களுக்கெல்லாம் புறப்பாடக்கூடிய சுவாமி வந்து கஸ்தூரி ரங்கநாதர். இந்த கோவில் ஸ்ரீரங்கத்தில் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அதே போல் 2 கரைகளுக்கு நடுவில் கபிலா நதி, கௌசிகான 2 நதி, அந்த 2 நதிகளுக்கு நடுவில் பெருமாள் சேவை சாதிக்கிறதுனால தான் இரு கரை அப்படின்னு மருவி தான் இடிகரைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த கோவில் தீர்த்தம் ஷடாரி ரொம்ப விசேஷம். இந்த ஷடாரியானது திரு எவ்வுள்ன்ற திவ்வதேசம், திருவள்ளூர், சென்னை வைத்திய வீரராக பெருமாள் சன்னதி. அங்கே யாகசாலையில் பிரதிஷ்டை பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து சேர்த்த ஷடாரி. இப்போ சகல ரோகங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஷடாரி. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு குழந்தை பாக்கியம். இப்போ தாயார் தனித்தாயார் மகாலட்சுமி வந்து தனியாக இருக்கிறது ரங்கநாயகி தாயார். ஸ்ரீரங்கத்தில் எப்படி ரங்கநாயகி தாயாரோ அதே போல் இங்கேயும் ரங்கநாயகி தாயார் தனித்தாயார். சுக்கர ஹோரையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஹோரையில் காலையில் 6 to 7 அந்த நேரத்தில் வந்து விளக்கு போட்டு தாயாருக்கு விளக்கு போட்டு அர்ச்சனைகள்லாம் பண்ணோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள், திருமண தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். குழந்தை பேர் இல்லாதவாளுக்கு குழந்தை பேர் உண்டாகும். வியாபார அபிவிருத்தி ஆகும். தொழில் முடக்கம் இதெல்லாம் இல்லாமல் வியாபார அபிவிருத்தி ஆகும். இதுபோல் சுக்கிரனுக்கு உகந்த ஸ்தலம் ஸ்ரீரங்கம் எப்படியோ அதே போல் தான் இங்கே தாயாரும் மகாலட்சுமிக்கு உகந்த இந்த ஸ்தலம். ரொம்ப விசேஷமான தனிக்கோவில் தாயார். ஆண்டாளும் இங்கே பிராதான்யமான ஆண்டாள். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சுவாமியும் விசேஷம். கூரத்தாழ்வார்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் உண்டு. ஆச்சாரியனில் கூரத்தாழ்வார்னு உண்டு. கூரத்தாழ்வாருக்கு அஸ்த நட்சத்திரம், மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் வந்து நெய்விளக்கு போட்டு பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி கூரத்தாழ்வாருக்கு ஒரு மாலை சார்த்திட்டு போனோன்னா நிச்சயம் திருமணங்கள்லாம், தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நிச்சயம் கைகூடும். அப்போ ஏற்பட்ட ஸ்தலத்துக்கு பெருமாளை வந்து கருடபுரம் தேசிகன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இது வந்து அபிமானஸ்தலம். ஸ்ரீரங்கம் எப்படி பெருமாள் வந்து தமிழ்நாட்டில் அபிமானஸ்தலம் சொல்லக்கூடிய இடம் குணசீலம், அதுபோல் அபிமானஸ்தலம் 108 திவ்யதேசங்களில் வர முடியாத ஸ்தலங்கள். ஆனால் உடையவர் வந்துட்டு போனதாக சொல்லக்கூடிய ஸ்தலம். ஆனால் அபிமான ஸ்தலம்னு சொல்லக்கூடியதில் இதுவும் ஒன்று அபிமான ஸ்தலம். அப்போ இந்த அபிமான ஸ்தலத்தில் பெருமாளை வந்து தரிசனம் 3 அடியில் பெருமாள் வந்து கொங்கு நாட்டிலே அமைஞ்சிருக்கிற தமிழ்நாட்டிலே 3 அடியில் உள்ள பெருமாள் இவர் ஒருத்தர் தான். அதுவும் பெருமாள் திருவரங்கம், திருவனந்தபுரம் போன்ற திவ்யதேசங்கள்லாம் அகண்டு விரிஞ்சிருப்பார். திருவடியை பார்த்தா திருமுடியை பார்க்க முடியும், திருமுடியை பார்த்தா திருவடியை பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நம்ம பெருமாள்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 அடியில் பெருமாள் வந்து பால சயன குணம், சின்ன விக்கிரகத்தில் பால சயனத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். அப்போ ஏற்பட்ட ஸ்தலத்துக்கு வந்து
பெருமாள் தாயாரை தரிசனம் பண்ணிட்டு பெருமாள் தாயாருக்கு அருளுக்கு பிரார்த்தனமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீவில்லிபுத்தூர் போலவே இங்கேயும் சித்திரை திருவிழா அப்ப ரங்கமன்னாரும் ஆண்டாள் நாச்சியாரும் தனித்தனி தேர்ல திருவீதி உலா வருவாங்க. இந்த கோவில் கோவையில இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மேட்டுப்பாளையம் சாலை வழியா பேருந்து வசதி இருக்கு. அனைவரும் மறக்காம ஆலய அற்புதம் யூடியூப் சேனலை லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கிறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த தலத்தில் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து தரிசனம் செய்யுங்க. இப்போ நான் போட்ட இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க.